இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி 2026 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள். மெயினாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம், கும்பராசி, பிரதமை திதி. நேற்றைய தினம் வெளிநாடுகளில் சூரிய கிரகணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிரகண தோஷம் நிவர்த்திக்காக இன்றைய நாள் எல்லா தேவாலயங்களுக்கும் மெயினாக நான் சிவன் ஸ்தலத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து அங்கே இருக்கக்கூடிய வேதம் படித்த பிராமணர்களுக்கு, புரோகிதம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு பச்சரிசி, வாழைக்காய், வெல்லம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்பை கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து, இல்லைன்னா அருகம்புல் அதையும் தானமாக கொடுத்து ஒரு 101 ரூபா கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தியாகும். நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணம் வெளிநாடுகளில் மட்டும்தான் தெரியும், இந்தியாவில் தெரியாது. பரத கண்டத்தில் அந்த ஒரு நிகழ்வு தெரியாது. ஆனாலும் தோஷம் கண்டிப்பாக எல்லா இடங்களிலுமே பாதிக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. 17ஆம் தேதி நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு அதிகமான ஒரு கெட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்கும் இப்போ ரீசன்ட் பாஸ்டாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகி ஒரு பூகம்பத்தையே கொடுத்துட்டுருக்கு. நம்ம சூரிய கிரகணத்தும் முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடியே நிறையா மீடியாலாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது, வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கும்பத்துக்கு, மிதுனத்துக்கு, துலாத்திற்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதற்கான சிம்பிள் பரிகாரம் சிவஸ்தலங்களுக்கு சென்று, சிவாலயங்களுக்கு சென்று ருத்ராபிஷேகம் செய்வது, அதே மாதிரி தான தர்மங்களுக்கு உகந்த ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ப்ராப்ளம், பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, விமான நிலையங்களில் பிரச்சனை, விமானங்களுக்கு பிரச்சனை, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போது அடுத்த ஒரு 20 நாள் பயங்கரமாக கேள்விப்படுவோம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃப்ளைட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம், அதுலேயும் மெயினாக பூச நட்சத்திரக்காராளுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நண்பர்கள் மூலியமா நடக்கும். உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினால் உங்களை கண்டிப்பாக அடுத்த லெவல் எலிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். குருவுடைய பார்வை பலத்தில் பஞ்சகிரக சேர்க்கை 1 கிடையாது, 2 கிடையாது, 5 கிரகங்கள் சேருகிறது. அது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறது. பொதுவாக கிரகணம் அப்படின்னா 2-3 ராசிக்கு தான் நல்லது பண்ணாது, மற்ற எல்லா ராசிகளுக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் பண்ணும். அதில் மேஷத்துக்கு ஜாக்பாட் தான். அந்தளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய ஒரு நல்ல நண்பர்களுடைய உறுதுணையாக இருப்பாங்க. வீடு முழுக்க ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு உத்தியோகம் கிடைக்கும். வியாபாரம் 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். எப்பவுமே கஷ்டப்படுறேன், வியாபாரத்துக்கு ஓடுறதுக்கு தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என் நண்பரை கேட்டிருக்கேன், பார்ட்னராக வரேன்னு சொல்லியிருக்காரு, வருவாரான்னு தெரியல அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். நான் சொல்கிறது எல்லாமே இன்றைய நாள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 10 நாளுக்குள்ளே நடக்கும். நிறைய பேருக்கு பெரிய பொறுப்புகள் வேலை நிமித்தமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, கால் முட்டி, இது 2 மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இந்த கிரகண தோஷம் உண்டு. இன்றைய நாளும் அது கண்டினியூ ஆகுது. பொதுவாக அந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து, வண்டி வாகனங்கள், கால்கள், இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்னதாக அடிபடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் அதி கவனமாக இருக்கக்கூடிய நாள். குருவுடைய பார்வை பலம் இருந்தாலும் குருவே உங்கள் ராசி லக்னத்தில் தான் இருக்கார். குரு இருக்கக்கூடிய இடத்தை பாழ் செய்வார். குரு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதன் வீடாக இருக்கிறது. ஆதிபத்திய தோஷம், கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் உட்காந்துருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகம் இன்றைய நாள் வேணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்களை தரிசிப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி பஞ்சகிரகம் சேர்க்கை ஏற்படுவதுங்கிறது இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
வயிற்றுல பிரச்சனை, சின்ன கட்டி, ஒரு சின்ன ஒரு விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய நாள். ஏன்னா குரு பார்வை இருக்கிறது, சுப செலவுகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே அமையும். 55 வயசு ஆச்சு சார், கல்யாணமே ஆகலை சார்ன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் ஆகும், திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு எதிர்பாராத gift எல்லாம் வரும். நிறைய பணம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க, பழைய பணம் இருக்குன்னா ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க ஏமாற மாட்டாங்க. அதாவது என்னென்னா அவங்க மனசாட்சி உறுத்தும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போவாங்க. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல இந்த ஒரு பஞ்சகிரக சேர்க்கை ஏற்படுகிறது. பஞ்சகிரக சேர்க்கை அதுவும் வந்து சூரிய கிரகணத்துலையும் இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவருக்கு யோகம். நிறைய பேருக்கு நிறைய புது புது பார்ட்னர், கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. நன்னா இருப்பீங்க. சிவன் தொண்டு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி, பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாராக இருந்தாலும் சரி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அசாத்தியமாக இருக்கிறது. 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு ஜாதகத்துல நன்னா இருந்ததுன்னு வைங்க, நீங்க எந்த தொழில் இருந்தாலும் உங்களை வந்து அசைக்க முடியாது. பெரிய பணமாக இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள்ல இருந்து 10 நாள்ல நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு எதிரியா இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் காலி ஆயிடுவாங்க. எதிரி நண்பனாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. குரு பார்வையில வேற இருக்கீங்க. ஹெல்த் ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். ஜோரா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ரொம்ப நாள உள்ள மனசுல மறைஞ்சிருந்த பிரச்சனைலாம் வெளியே வரும். உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வரும். ஆனா இந்த சூரிய கிரகணம் பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை பலத்துல உட்கார்ந்துருக்கு. அதனால் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள், நினைக்க முடியாத சாதனைகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. ஒரு விஷயம் நினைச்சா பாதும் அந்த விஷயம் ஜம்முன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ அனுகிரகம், கோவில் கட்டக்கூடிய வாய்ப்புகள், கோவில்ல நீங்க உங்களுடைய பங்கு தரக்கூடிய வாய்ப்புகள், கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு தர்மகர்த்தா மாதிரி நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அசாத்தியமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும், சுகஸ்தானத்தை குறிக்கும். அந்த சுகஸ்தானத்தை பொதுவா குரு பார்வையோட இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு பஞ்சகிரக சேர்க்கை, கால புருஷனுக்கு 11ஆம் வீடு சனியுடைய வீடா இருக்கனால இடம் பொருள் ஏவலறிந்து பல விஷயங்களை முடிப்பீர்கள். மில்லிங் ஜாப் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஒரு வெற்றி. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்கன்னா வெற்றி. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 2 ஏக்கரா எடுத்து ஜம்முன்னு ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு தொழில் பண்ணலான்னு ஒரு முயற்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும். நிறைய பேருக்கு நிலம் வீடு அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான ஒரு நாள். இங்க இருந்து கரெக்டா ஒரு 15 நாள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொருளாதாரமாக மாறும். கையிருப்பு ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவா 3ஆம் இடம்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். தோள்களை குறிக்கும், நம்ம எண்ணங்களை குறிக்கும், நம்ம ஆற்றல்களை குறிக்கும். எண்ணங்கள் செயல் வடிவமாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குருவர வக்கர பலத்துல உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பா எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். இவ்வளோ நாளா நம்ம கண்டுக்காத பல பேர் இப்ப கண்டுப்பாங்க. நிறைய பேருக்கு அண்ணன் தம்பி கூட இருக்கிற சண்டைகள் நிவர்த்தியாகும். புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ரொம்ப யோகமா இருக்கு. நண்பர்கள் மூலியமா ஒரு வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 20 நாள் ஓகே பண்ணிருங்க. ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்துங்க. சந்தோஷமா இருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பண வரவுகள் இருக்கு. தாராளமான பண வரவுகள். சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, 10 பேர் உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கையிருப்பு பணம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு மனைவியுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பல பஞ்சாயத்துகள் பேசினா தீருங்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினா விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலையே நீங்க தான். மெயினா தலைக்கு தலைவலி, தேவையில்லாத கண்வலி, சில பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்ப ராசியில பிறந்தாலும் லக்னத்துல பிறந்தாலும் அடுத்த 15 நாள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கும் உங்க ரத்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நடக்கும். யாரையும் நம்பி இந்த காலகட்டங்களில் நம்ம முடிவெடுக்க கூடாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நம்ம எடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்பவுமே மனசுல சங்கடங்கள் இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக அமையும். பொதுவாக ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தாலும் சனி வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய யோகம். இல்லைன்னா 20ஆம் தேதி மார்ச்சுக்கு அப்புறம் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ஜோரா செட் ஆகும். பெரிய பெரிய படிப்புகள்லாம் விண்ணப்பத்தீர்கள்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். யோகமான ஒரு நாளாக இன்றைய நாளும் மாற்றலாம். குரு பார்வையில் இருக்கு. சின்னதா ஹெல்த் பிரச்சனை வரும், அதை மட்டும் பார்த்துங்க. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிக்காது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல, அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு விரயஸ்தானத்துல இந்த மாதிரி பஞ்சகிரக சேர்க்கை, சூரிய கிரகணமும் சேர்ந்துருக்கனால மெயினா ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணுங்கிற எண்ணம் வரும். 10 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் வரும். ஒரு விதமான இன்வெஸ்டர்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் முதலீடுகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம மாற்றக்கூடிய வாய்ப்புகள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தீர்கள்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு, எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கின லோன்லாம் கிளியர் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இடமும் மாறும். அடுத்த 20 நாளில் நடக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் இன்றைய நாள்லேயே ஆரம்பிக்கப்படுது. மெயினாக ஆலயங்களுக்கு நிறைய நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால், மேஷத்துக்கு சூப்பராக இருக்குது, கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தனுசுவிற்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சிவபெருமானுக்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அங்கே வேதம் படித்த பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் பயங்கரமான தோஷங்களை நிவர்த்தி செய்யும். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பசங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.